இல்ல முறையுதுங்கயா. எங்க ஆயா உன்னை பார்த்து முறைக்கிறாங்களா? அது கண்ணே தெரியாது. அனுமா ரவிடி பட்டு ஏதாவது ஒன்று வளருது பாரு சனி. ரவிடி பொண்டாட்டி செல்லமே அம்மிச்செல்லாம் என் பட்டு மூன்றாங்கடி எல்லாரும். எனக்கு ஆசையா இருக்குது. நான் ஒண்ணு மூ பட்டு மூச்செல்லாம் மூடி நீ என்னோட மூடி. அப்படியே ரொம்ப கொஞ்சாதானே. மற்ற நேரத்தெல்லாம் நைட்ல ஃபோன் பண்ணி சண்டை போட்டு தான் வச்சிருக்கிற. குடிச்சிட்டா மட்டும் வரும் பாரு உனக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் ஏக்கும். அப்படியே பசங்க ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ? நார்மல் டைம்ல பண்ண மாட்டீங்க. ஏதாவது உள்ள போச்சுன்னா அம்மு பட்டு செல்ல. சரி அனு கிட்ட பேசுறியா? அவன் அக்கா பிரீத்தி பேசுற. குடிகாரமும் மா தூங்குற அவள் தான் மாய்ஸ்சரைசர் போட்டு தூங்கிடுவேன். ஹலோ பட்டு என்ன பண்றடி தங்க புள்ள? குடிச்சிருக்கியா? சத்தியம் பண்ணிருக்கேன் குடி பண்ணானே. குரல்லே தெரியுதே நல்லா. கல்யாணத்துக்கு போயிட்டு சந்தனத்தை சாப்பிட்டு சந்தனத்தை தினியா அங்கிருந்து சாப்பிட்டு சந்தனம் வச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணு மிஸ் பண்ணிட்டோம். காலில் ஊர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்லை என் காலில் ஊர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஏய் ஃபுல்லா குடிச்சிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கே நீ. ரெண்டு காலில் ஊர்ந்தா என்னடி தப்பு இருக்கு? நல்லா தெரியுது குடிச்சிருக்கேன்னு. சண்டை போட்டு தான் போனேன். உனக்கு எப்பவுமே குடிச்சிட்டேன்னா அப்படியே போதில என் ஞாபகம் நல்லா வந்துடும். அப்படியே ஏக்கமா ஃபீலிங்ஸா அப்படியே ஃபோன் பண்ணி பேசுவோம் பாரு. அதுலயே தெரியுது. ஃபோன் பண்ணதே இல்லையாடி நைட் டைம்ல. வாய்ஸே தெரியுது நல்லா குழன்னு இருக்கேன். நார்மலா பேசுறேன். குரல் தெரியாது உனக்கு. நம்பிட்டேன். சம டான்ஸ்டி. யார் நீ ஆடினியா? இல்ல பசங்க ஆடினா வேடிக்கை பார்த்துருந்தேன். எனக்கு ஆடு தெரியாத. தெரிஞ்ச விஷயம் தானே. அத்தை என்ன பண்றாங்க? மாமா என்ன பண்றாரு? மாமனாரு தூங்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா? பண்ணுவீங்க பொண்டாட்டி மாமா வந்து ஃபோன் பண்ண நீ வெயிட் பண்றியா? அதை பிடிக்காதுன்னா சனிய மாதிரி குடிச்சிட்டு இதை வச்சுட்டு எப்படி தான் மேக்கப் போடணும் கல்யாணத்துக்கு அப்புறம். வாயா என்ன பண்றாங்க? வாயா நேற்று வர வீட்டு வாசல்ல முறையுது. வாயா எங்க ஆயா உன்னை பார்த்து முறைக்கிறாங்களா? அது கண்ணே தெரியாது. அனுமா ரவிடி பட்டு change, voice change, expression change, ஆனா சிரிப்பும் ஆக்டிங்கும் மாஸ் தான். டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸை எடுத்து ஒரு சீனா கிரியேட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம எல்லாரும் கேட்கிற சவுண்ட் ஐயோ. ஒரு ஃபேஸ் பல கேரக்டர்ஸ், ஒரு கிரியேட்டர், lakhs of laughter. So ladies and gentlemen, put your hands together for the one man who turned one face into many unforgettable characters. The one man comedy award goes to Mr. Nandakumar அவர்கள் for Samosa Mukha. ஒரு ரீல், ஒரு கேமரா, ஒரே ஆள். ஆனா கேரக்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஃப்ரெண்டாவும் இருப்பாரு, லவ்வராகவும் இருப்பாரு, நம்ம பக்கத்து வீட்டு காமாட்சியாக்காவும் இருப்பாரு. கெட்ட
என்ன சாமி சாப்பாடு என்னம்மா செஞ்சு வச்சிருக்க? எப்ப பாரு சோறு சோறுன்னுவியா? உங்க அப்பா வந்தானா அவன் ஒரு பக்கம் அலைகிறான், நீ ஒரு பக்கம் அலைகிற. ஸ்கூல்ல எல்லாம் ஒரு விஷயம் இது சொல்லுவாங்க. இன்னமும் கிருஷ்ணாவை வந்து நிறைய பேர் வந்து ஆடுன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா என்ன டைலாக் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். ஓகே ரெடி டேக். யாராவது இப்ப டைரக்ஷன் பண்றீங்களா? இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்லக்கண்ணு. செல்லக்கண் இவருக்கு இன்ட்ரோ போட்டு தான் திரும்ப தந்தானே 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 அப்படி உரிமையா பேசுமா? எங்க அப்பா தான் வச்சுக்கான். உன் அப்பா வந்தானா அவனையும் மிதிப்பேன் உன்னையும் போட்டு மிதிப்பேன். நேத்து பார்த்தல லுங்கி சுத்தி விட்டு அடிச்சனே போய் சொருகிட்டான் மேல. சீவல்லியே அப்படின்னு வர அடிக்கடி என்ன புசுப்பா? புசுப்பா குசுப்பாடு. இதுதான் வந்து அந்த அடுப்பு. செத்து போனக்கு அப்புறம் போட்டோ வச்சு படையல் வச்சு வடை பூந்தி. எங்க அம்மாவும் அந்த கணேஷ் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரும் வந்து கனெக்ட் ஆகுது. ஏய் கணேசா லைவா இந்த லவ் மேரேஜ் நீங்க வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்பயுமே ரீசெண்டா லைவ் போடுறப்ப கூட ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த துண்டு ஆக்சுவலி வந்து நிறைய வீட்ல யூஸ் பண்ணிருக்கோம். இதை யூஸ் பண்றோம். இதை எடுத்து இப்படி போட்டு ஏன்னா ஒரு அடுப்பு பத்த வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ப்ராசஸ். எல்லாருக்கும் சிம்பிளா வந்து அடுப்பு அப்படின்னு இருக்கும். அடுப்பு பத்த வச்சு இந்த கட்டையெல்லாம் பிடிக்க வைக்கிறோம்னா அது வந்து ஒரு டேலண்ட் வேணும். கிருஷ்ணா கேமரா எனக்கு ஒரு வெஜ் ரோல் ஆக்ஷன் ஆக்ஷன். சோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் மேரேஜ் பண்றானுங்க பாரு. ஐயோ அந்த அந்த டோனே மறந்து போயிடுது. சாரி சாரி. என்ன சாமி சாப்பாடு என்னம்மா செஞ்சு வச்சிருக்க? செத்து போனக்கு அப்புறம் போட்டோ வச்சு படையல் வச்சு வடை பூந்தி. எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு பாயசம் பிடிக்கும். டைரக்டர் சார் என்னங்க சார் நடுவுல பேசிட்டு இருக்கீங்க? நம்ம போன் ஒன்று பேசுறோம். அதெல்லாம் பல வருஷமா பாம்பு வருதா? ஏன்னா ஒரு அடுப்பு பத்த வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ப்ராசஸ். எல்லாருக்கும் சிம்பிளா வந்து அடுப்பு அப்படின்னு இருக்கும். உட்காந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும். இந்த இங்க உட்காந்து இந்த பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும். இன்னும் அவ்வளவு அதிகமா கேக்குறேன். என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. நீ போ. என்ன பை இது? உள்ள காசு ஏதாவது இருக்குமா? அடைச்சி உள்ள பீ மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர் ஓகே அரிசி படைக்கிற மாதிரி நம்ம போய் வாங்குற படம் ஒரே கல்லு வண்டு வண்டா இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சில சமயம் அவங்க அப்பாவோட சட்டை கொடுப்பான் ஒண்ணு. கர்ம கர்மம் என்ன இப்படி நாறுது? நான்லாம் தேய்ச்சா நல்லா போகுமே. நீங்க விளக்குனா போகுமா? தண்ணிலாம் கம்மியா செலவு பண்ணுமா? ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுறாங்க, தண்ணி வந்து ரொம்ப நீங்க தான் உங்க வீட்டுல செலவு பண்றீங்க அப்படின்ட்டு. தெரியல, எனக்கு விளக்கு தெரியல போல. சரி கழுவு. ஆனா துணி கொஞ்சம் அதிகமாகுது. அதை ஃபர்ஸ்ட் மிஷின்ல போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட ஃப்ரீயா கழுவலாம். மேட் எல்லாம் அதுல போடலாமா? மேட்லாம் போடலாம் இதுல. அதுக்கு தானே இது வாங்கியிருக்கு. இதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. சரி சரி, அந்த ஆப்ஷன்லாம் உங்ககிட்ட நான் கேட்கல. ப்ரமோஷன் வீடியோ நினைச்சுக்க போறாங்க. அப்புறம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுமா சரியா? ஹவுஸ் ஓனர் வந்து கேக்குறாங்க அடிக்கடி. இது தண்ணி எல்லாம் நம்ம போடுறது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா. அதுவே வேணா எடுத்துக்கிட்டு அதுவே எல்லாமே இது பண்ணிக்கும். ஓ சரி சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்கா. சரி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாத, அப்புறம் ப்ரமோஷன் வீடியோ நினைச்சுப்பா மறுபடியும். உட்காந்துருக்கேன் வெளியே. அத்தை என்னம்மா பெருக்க ஆரம்பிச்சுட்டு வருவீங்களே, யாராவது கூப்பிட்டேன். ஓ அப்டேட் ஆயிட்டுக்கிறியா? வாங்க. ஏன் இவ்வளோ குப்பை வருது வீட்டுல? 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கினே இருக்க வேண்டியது. பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு. எவ்வளவு நேரம் தூங்குது பாரு. ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம். காலங்காத்தால ஏந்து எல்லா வேலையும் செய்வோம். அப்படிலாம் கிடையாது. 10-12 மணி வரைக்கும் தூங்குறது. சனியன் டெய்லி அந்த போனதோ ஏதாவது பாத்திரத்தை போட்டு அப்படியே உருட்டி எனக்கு எழுப்புவாங்க. நான் கழுவுறேன் வாங்க. பரவாயில்ல பரவாயில்லம்மா. ஐயோ பரவாயில்ல, நீங்க வாங்க, நான் கழுவுறேன் வாங்க. சரி வா, ஆசைப்படுற விளக்கு வா. பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு. அப்படியே பாத்திரம் வளர்க்குற மாதிரி நடிப்பு நடிச்சு எப்படி அப்படியே போடுவோம். போர் அடிக்கும், இங்கே நின்று வச்சு செஞ்சு விடுவோம். நல்லா விளக்குமா, அது அழுக்குலாம் நல்லா போகணும்ல. நல்லா விளக்கு. அவ்வளோதான். 3 வாட்டி தேய்ச்சிட்டேனே நான். அந்த உள்ளெல்லாம் அழுக்கு இருக்குது பாருமா, அந்த மூளையெல்லாம் இருக்குது பாரு, நிறைய இருக்குங்களா? அந்த கரெல்லாம் போகாது அத்தை, போகாது அதெல்லாம்.